தமிழக விவசாயிகளுக்கு அரசு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விரைவில் திறக்கப்படும் மேட்டூர் அணை எப்போது தெரியுமா என்பதை பற்றி தான் நாம இந்த வீடியோல இன்னைக்கு முழுமையாக பார்க்க போறோம். அதாவது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தற்போது தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க. வறண்ட காவிரி, வற்றிய மேட்டூர் அணை என கடும் வறட்சியால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியவில்லை என்று சொல்லி இருந்தாங்க. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கமான ஒன்றுங்க. இதன் மூலம் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 16.05 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நடப்பாண்டில் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் குறித்த நாளான ஜூன் 12 தண்ணீர் திறக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்குமாறு கர்நாடக அரசை திமுக அரசு வலியுறுத்தவில்லைங்க. இதனால தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடி பொய்த்து போய்விட்டது. இந்த நிலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரித்து அதனுடைய நீர்மட்டம் 90 அடியை நெருங்கி வருகிறது. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தஞ்சை பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலாண்மை ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் தலையிட்டதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி என்ற முறையில் 15 நாட்களுக்கு தண்ணீர் கொடுக்க உத்தரவு செய்திருக்காங்க. அந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அதன் அடிப்படையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இதுல பொய்த்து போன குருவைக்கு பிறகு தற்போது சம்பா சாகுபடி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை துளிர்த்திருப்பதாக சொல்லி இருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் விரைவில் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்ததை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் தலைமையில போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்று ஆய்வு நடத்தியதாக சொல்லியிருக்காங்க. தற்போது அணையின் நீர்மட்டம் 88.21 அடி எட்டியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் நிலையில் உள்ளதால் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் மேட்டூர் அணையில் இருந்து விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் தெரிவித்து இருக்காருங்க. இதனை அடுத்து நேற்று மேட்டூர் அணையின் வலது கரையில காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையில போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருந்தாங்க. இதற்காக பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வும் செய்ததாக தகவல் வெளிவந்தது. இதனிடையே பாசனத்திற்காக வரும் 28ஆம் தேதி மேட்டூர் அணையில இருந்து தண்ணீர் திறக்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்குங்க. காவிரி படுகை உழவு பணிக்காக மேட்டூர் அணையை வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று திறக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை நெருங்கி வருவதால் நீர் திறக்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கு. வறண்ட காவிரி, வற்றிய மேட்டூர் அணை என கடும் வறட்சியால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியவில்லை. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சை, திருவாரூர் இந்த 12 மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா 16.05 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நடப்பாண்டில் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் குறித்த நாளான ஜூன் 12 தண்ணீர் திறக்க முடியவில்லை என்று பதிவை சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இந்த மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்கப்படுவதற்கு இன்னொரு விஷயம் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் சிக்கலுக்கு உள்ளான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் மேட்டூர் அணையை திறப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் நினைச்சது நடக்காத போல விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்ததாகவும் இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையை முதலமைச்சர் விஜய் திறக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருந்ததுங்க. ஆனால் தற்போது அணைக்கான நீர்வரத்து குறைந்து இருப்பதால் அணையை திறப்பதில் சிக்கல் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம்
89.24 அடியாக உயர்ந்து இருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து பார்த்தீங்கன்னா 7454 கன அடியாக இருக்கிறது. நீரிழப்பு 51.5 டிஎம்சி ஆக இருந்ததுங்க. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டும் வருகிறது. எவ்வளவு நீர் வேண்டும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வருங்க. வழக்கமாக அணையில் நீர்மட்டம் 90 அடியை எட்டினால் டெல்டா பாசனத்திற்காக நீர் திறக்கப்படும். இன்றோ நாளையோ நீர்மட்டம் 90 அடியை எட்டிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அணையை திறக்க 90 அடி நீர்மட்டம் போதுமானதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அணைக்கு தேவையான நீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். நேற்று அணைக்கான நீர்வரத்து 8827 கன அடியாக இருந்த நிலையில இன்று காலை 8 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது நீர்வரத்து 7454 கன அடியாக குறைந்து இருக்குங்க. ஸோ இதனால தான் அணையை திறக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக அணை 90 அடியை எட்டினாலும் அணைக்கான நீர்வரத்து அடுத்த சில நாட்களுக்கு 10,000 கன அடியை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் டெல்டா பாசனத்திற்காக அணை திறக்கப்படும். இது விதியில்லை என்றாலும் காலம் காலமாக பின்பற்ற வரக்கூடிய நடைமுறையின்படி இப்படித்தான் அணை திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது அணைக்கான நீர்வரத்து ஒரே நாளில் 1000 கன அடி வரை குறைந்திருப்பது அணையை திறப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது இன்று தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 அணையை திறக்க இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. இந்த 4 நாட்களிலும் அணைக்கான நீர்வரத்து குறைந்து கொண்டே சென்றால் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்தாலும் அது விவசாயிகளுக்கு பயன் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குறுவை சாகுபடி செய்யப்படுகிறது. குறுவைக்கு 100 to 120 நாட்கள் வரை தண்ணீர் தேவைங்க. ஆனால் அக்டோபர் 1ஆம் தேதி அணை திறக்கப்பட்டாலும் 45 நாட்களுக்கு மட்டுமே நீர் திறந்துவிடப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியெனில் மீதமுள்ள நாட்களுக்கு விவசாயிகள் ஆழ்துணை கிணற்று நீர் அல்லது பருவமழை நம்பித்தான் இருக்க வேண்டும். ஸோ விவசாயிகள் இதனால் ஏமாற்றம் அடைந்ததாக சொல்லியிருக்காங்க. அரசின் அறிவிப்பை நம்பி குறுவை சாகுபடி செய்வது இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் கதையாக பார்க்கப்படுகிறது. தஞ்சை, திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் 60% அதிகமான விளைநிலங்கள் போர்வெல் இணைப்பை கொண்டு இருக்கின்றன. காவிரி நீர் வந்தாலும் வராவிட்டாலும் போர் தண்ணீரை வைத்து இந்த மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில விவசாயிகள் இதனால் பாதிப்பு அடைவாங்க. ஸோ என்ன செய்ய போகிறாங்க என்று தெரியவில்லை. நம்ம அடுத்த கட்ட வீடியோவில் இதற்கான முடிவு என்ன வருது என்பதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.